இது ஒரு அதிசய முள்ளங்கியாக இருந்தது. முள்ளங்கி தானா இல்லை நூல்கோலோ டர்னிப்போ சேர்ந்ததா என்ன கலவைன்னே தெரியாமல் இருந்தது. இலையை பார்த்தா முள்ளங்கி மாதிரி தான் இருந்தது. சரி, காலையில் சமையலுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அதோட அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இப்போ எடுத்தேன். இதோட வாசனை மற்றபடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே முள்ளங்கி மாதிரியே தாங்க இருந்தது. ஏன்னா இது வாங்கின கடையில் வெள்ளை முள்ளங்கி தான் செட்டாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தோன்னே 2 பச்சையும் 2 வயலட் கலருமா காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்ததா ஒயிட்டோட சேர்ந்து. சரி, உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கலாம்ல. எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வாசனை அச்சாசலாக முள்ளங்கி மாதிரி தான் இருந்தது. உள்ளார கூட அப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், நாளையும் கட் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன். இதே மாதிரிங்க ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது தர்பூசணி பழம் வந்துச்சு. உள்ளார ஃபுல் எல்லோ, வெளியில் நார்மல் தர்பூசணி தான் பச்சை கலரில் கோடு போட்டது. நாங்கள் சரி நார்மல் தர்பூசணின்னு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் கட் பண்ணால் முழு எல்லோ கலர், டார்க் நல்ல எல்லோ. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ பழத்தில் ஏதோ நிறைய மருந்தடிச்சு பழம் வருதே, அது ஏதோ வீணாக போனதோ என்னமோ அப்படின்னு நினச்சி நாங்கள் அப்படியே தூக்கி போட்டோம். சும்மா எங்கள் அண்ணனுக்கெல்லாம் காட்டுறதுக்காக மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சோம். அது கூட ஃபோன் மாறுதில்லை, எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. அப்போல்லாம் எனக்கு இதில் சேர்த்து வைக்கலாம், கூகுளில் சேர்த்து வைக்கலாங்கிற அறிவெல்லாம் கிடையாது இப்போ மாதிரி. அதனால் அது வீணாக போச்சு. சரி, இதை ஏன் மிஸ் பண்ணுவானே அந்த மாதிரி அப்படின்னு தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க கொண்டு வந்திருக்கேன். கட் பண்ண பிறகு கூட உள்ளார பாருங்கள், அந்த க்ரீன் ஷேடு நல்லாவே தெரியுது. வயலட்டில் ஒன்றும் தெரியல, பட் க்ரீன் ஷேடில் தெரியுது. ஆக்சுவலாக இது முள்ளங்கி தான் போல். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.